காப்பாற்ற வேண்டும். ஏன் இப்படி இந்த இரவு நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? என்ன கண்ணா, என்னாச்சு? அம்மா, என்னால் அப்பாவுடைய கனவை நிஜமாக நிறைவேற்ற முடியுமா? கேட்பதற்கு இப்போதைக்கு ஒரு கனவாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் அதை அடைய சக்தியோ மதிப்போ என்னிடம் இல்லை அம்மா. இப்பவும் நீ ஒரு சின்ன பொண்ணு தான் நான் நினைக்கிறேன் அம்மா. ஆனால் உங்க அப்பா இருக்கிறாரே, உன்னோட வாழ்க்கையும் நீ ஒரு பெரிய ஒளியாக நினைத்திருந்தார். எனக்கும் இப்பொழுதும் அவர் நினைப்பாகவே இருக்கின்றது அம்மா. கடவுள் மட்டும் அவரை மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு எனக்கு தந்திருந்தாலும் என் மனமே நிறைந்திருக்கும். ஆனால் என் தலை எழுத்து நான் உங்களுடன் மாட்டிக்கொண்டேன். மகள், பார்த்துக்கோ. சரி சரி பாக்கடி. ஆனால் இந்த நாட்டை நான் எப்படி ஒன்றுபடுத்த போகிறேன் அம்மா? இந்த நாள் வரும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். கடந்ததை வைத்து நீ எதிர்காலத்தை காட்ட வேண்டும். என்ன உலகின்றீர்கள் அம்மா? கடந்ததா? அதுவேதான் உன் அப்பாவுடைய கடைசி வேலை. ஒரு சாசனம். சாசனம்? அது என்ன சாசனம்? அந்த சாசனத்துக்குள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அது உன் அப்பாவுக்கும் தெரியாது. யாரோ ஒரு பெரியவர் உன் அப்பாவுக்கு இந்த சாசனத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தவர். அதற்கு கண்டுபிடிக்க ஒரு வழியும் காட்டினார். அம்மா, அப்பா ஏன் வீணாக நேரத்தை இதை நோக்கி செலவிட வேண்டும்? அப்படி அந்த சாசனத்தில் என்னதான் இருந்தது? ஒரு அருள்மொழி முழுமையாக அந்த பெரியவர் இந்த சாசனம் அப்பாவுக்கு பெரிய சக்தி கொடுக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் அப்பா உன்ன மாதிரி இந்த பிரிவிருக்கிற நாட்டை ஒன்றாக்கணும் என்று முடிவெடுத்தார். அதற்கு பின் அந்த பெரியவருடைய பேச்சை கேட்டு உடனாகிய அந்த சாசனத்தை நோக்கி சென்றார். ஆனால் அப்பாவுடைய கட்ட நேரம் அந்த சாசனத்தை எடுக்க முன்னம், அந்த சக்தி வர முன்னம் அவர்கள் அப்பாவை கொண்டு விட்டார்கள். என்னது? அம்மா, அப்பா எதிராட்சியுடன் போரிடும் போது அல்லவா இருந்து போனார். நீங்கள் வேற ஏதோ கூறுகிறீர்கள்? இல்ல அருள்மொழி, அதுதான் நீ நம்புகிறாய். அதுதான் அவர்கள் நம்ப வைக்கிறார்கள். கண்டிப்பா போர்க்காலம் காரணமாக இருக்காது. யாரோ இருக்கிறார், எவனோ இருக்கிறார், யாரோ நம் நாட்டுக்குள்ள உன் அப்பாவை துரோகம் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இருக்காதம்மா. நீங்கள் கூடுதலாக யோசிக்கிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இல்ல அருள்மொழி, ஆனால் அதை நான் வெளியில காட்ட முடியாது. எனக்கு தெரியும். சரி, அப்படி நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நான் நிச்சயம் அவர்களை பழி வாங்கியே தீர வேண்டும் அம்மா. இல்ல அருள்மொழி, இப்ப நமக்கு பழி தேவையில்லை. உனக்கு சக்தி வேண்டும் என்று வேலை கொண்டிருந்தாயே. இந்த இதை பிடி. இதுதான் உங்கள் சக்தியா? இதில் எதுவுமே எழுதி இல்லையே அம்மா. இதுல ஏதோ கண்டிப்பா எழுதி இருக்கணும். அந்த சொற்களை அப்படி கண்ணால் வர வைக்கிறது தான் கேள்வி. அம்மா, அப்பா இதை படித்திருந்தால் அவர் கடவுளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவர் இதை முழுசாக வாசிக்க முடியவில்லை. சரி, இப்போ இந்த வெறுமையான ஓலையை வைத்து நான் என்ன செய்வது? நீங்கள் இந்த சொற்களை எப்படி வர வைக்கிறது தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அம்மா, நான் மீண்டும் கூறுகின்றேன், இந்த ஓலையில் எந்த விளக்கமும் இல்லை. இது வெறுமையாக இருக்கின்றது. மொழி, நீ ஒரு புத்திசாலியான பெண். இது சிறிய விடயங்களில் ஏதோ கண்டுபிடிப்பார். சரி அம்மா, அப்படி நான் புத்திசாலியாக பெண்ணாகவே இருக்கிறேன். இப்பொழுது என்ன, இந்த ஓலையில் ஏதோ ஒரு விளக்கத்தை நான் கண்டறிந்து அந்த சாசனத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும். அவ்வளவுதானே? ஓ, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்பொழுது நான் அந்த பெரியவரை எங்கு சந்திப்பது? அவரும் இப்ப இல்லை. இப்போ நான் என்னதான் செய்வதாமா? நீங்களே தான் போய் கண்டுபிடிக்கணும். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. சரி, விடுங்க. நான் எப்படியாவது
இதை இன்றே முடிக்கிறேன். போதுமா? சரி, ஆனால் ஒரு விடயம். என்ன விடயம் அம்மா? அருள்மொழி, எனக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் அம்மா? உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. உன்னை இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்லை. கவலை வேண்டாம் அம்மா. நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உங்களுடன் எப்பொழுதும் இருப்பேன். சரி கண்ணா, நான் போய் தூங்க போறேன். ஆனால் முக்கியமா என்னை தவிர வேற யாரும் நம்பாத. சரியா?